நடிகருக்கு பின்னால் சென்றவர்கள் தான் முதல் குற்றவாளிகள். நடிகர் விஜயை களமிறக்கிய பாஜகவினர் அவருக்கு ஆதரவாக வெளியே வந்துவிட்டனர். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் ஆவேசம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் 2000க்கும் அதிகமானோர் இணையும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது அவர் பேசுகையில், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒன்றிய நிர்வாகி ரவிசங்கர் போதை கும்பலால் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதற்கு காரணமான அனைவரையும் கைது செய்ய வேண்டும். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற நீதிமன்றத்தை அணுக உள்ளோம். தமிழகத்தில் முதல்வர், எதிர்கட்சி தலைவர் விஜய் என யாருக்கும் ரோட் ஷோ முழுமையாக தடை விதிக்க வேண்டும். கரூரில் யாருக்கோ சவால் விட பிற மாவட்டங்களில் இருந்து சென்றவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு காரணமான அத்தனை பேரையும் சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டும். ஏற்கனவே விஜய் மாநாடுகளுக்கு வந்து உயிரிழந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். நேற்று முன்தினம் பரப்புரைக்கு 4 மணி நேரம் வந்த விஜய் சில நிமிடங்களில் தனி விமானம் மூலம் சென்னை சென்றடைந்து விட்டார். எப்படி கட்சியின் தொண்டர்கள் உயிரிழந்திருக்கின்றன? அவர் வீட்டிற்கு செல்கிறார். இதே போன்ற நடிகர்கள் பின்னால் செல்லும் தமிழர்கள் தான் முதல் குற்றவாளிகள். இறந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூட வக்கில்லை. உள்துறை அமைச்சர் முதல்வர் வரை மிரட்டும் வகையில். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமீபத்தில் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த சங்கர் என்கிற ஒரு இளைஞர் ஒரு போதை கும்பலால் அநியாயமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலைக்கு பின்புலமாக இருந்தவர்கள், காரணமாக இருந்தவர்கள், கொலைக்கு தூண்டியவர்கள் யார் என்று இனங்கண்டு அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். 1. 2. நேற்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் நடிகர் விஜய் அவருடைய பிரச்சார பயணத்தில் பொதுமக்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று முண்டியடித்துக் கொண்டு முன்னேறியின் விளைவாக அவரை பார்ப்பதற்காக நேற்று இரவிலிருந்தும் மறுநாள் காலையிலிருந்தும் வருகை தந்து அவர் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், கழிவறை இல்லாமல் மிகப்பெரிய துன்பத்துக்கு, துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டு அங்கு அப்பாவி மனித உயிர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் சுமார் 40 பேர் இதுவரையில் உயிரிழந்திருப்பதாக வருகின்ற செய்தி பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. இதற்காகத்தான் நான் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்புகளில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், நடிகர் விஜய் உள்ளிட்ட எவருக்குமே ரோட் ஷோ என்பதை அனுமதிக்க கூடாது. தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நான் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. வேலைக்கு போக முடியல, குறித்த நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போக முடியல, கல்லூரிக்கு போக முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல. அவருடைய திருச்சி பயணத்துல 15,000 பேர் வேலைக்கு போக முடியவில்லை என்று அங்கிருந்து பத்திரிகையாளர்கள் கள ஆய்வு செய்து நேரடியாக செய்தியை சேகரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால அதன் அடிப்படையில் தான் நான் சொன்னேன், இதை முழுசுமாக தடை விதிக்கணும், இதை ரோட் ஷோ அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஏற்பட்டது. இந்தியாவுடைய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு இந்தியாவில் பெரிதொரு எந்த மாநிலத்திலையும் இது போன்று காட்டு முன்னாடித்தன கூட்டமாக தண்ணி இல்லாம மயக்கம் போட்டு விழுந்த பொதுமக்கள் மீது ஏறி நின்று, பச்சை குழந்தைகள் மீது ஏறி நின்று விஜயை பார்க்க முண்டெடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்குது, அவர் கண் முன்னால அவர் பேசிட்டு இருக்கும் போதே பல பேர் மயக்கம் போட்டு விழுந்து சாவறாங்க. பத்திரிகையாளங்க கவனத்துக்கு கொண்டு போறாங்க. அதை குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படாம நீங்க ஒரு பெரும் கூட்டத்தை உங்களுடைய அப்படி இஞ்சி போய் இஞ்சா நகர்த்தி கூட்டு வரீங்க. எந்த பாயிண்ட்ல நிறுத்தி பேசணுமோ அந்த பாயிண்ட்ல நிறுத்தி பேசின பிறகு அந்த கூட்டத்தை கலைச்சு அனுப்பணும்ல. அந்த கட்சியுடைய மாநில நிர்வாகிக்கு, மாவட்ட செயலாளருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல. அதை கொடுக்காம நீங்க மட்டும் ஒரு பெரும் கூட்டத்தை, அதுவும் அங்க கரூர்ல யாரோ ஒருவருக்கு நீங்க சவால் விடணும், அவரை விட இங்க நாங்கள் பெரிய செல்வாக்கானவர்கள் காட்டணுங்கிறதுக்காக சேலத்துல இருந்து 5000 பேர் போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. புதுக்கோட்டையில இருந்து போயிருக்காங்க, தஞ்சாவூர்ல இருந்து போயிருக்காங்க, திருச்சியில இருந்து போயிருக்காங்க, திண்டுக்கல்ல இருந்து போயிருக்காங்க. இந்த ஊர்ல இருந்து ஒரு உயிர் பலியா இருக்கு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் விஜய்க்கு அழகா? இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வெளிச்சம் இருக்கிறது, திரை புகழ் இருக்குது என்பதற்காக அப்பாவி எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இப்படி கூட்ட நெரிசல்ல மூச்சு இல்லாம
மூச்சு விட முடியாம, தண்ணி கொடுக்காம, உணவு இல்லாம அந்த மக்கள் சாகடிப்பீங்களா? உயர்நீதிமன்றங்கள் தானாக தலைமை நீதிபதிகள் இது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பணியில் இருக்கிற ஒரு நீதியரசரை கொண்டு இதற்கு ஒரு விரிவான நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும். அப்பதான் தமிழ்நாட்டில் இது மாதிரி உயிர் பள்ளிகள் இருக்காது. ஏன் தமிழ்நாடு அப்ப பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட், சிஎம் கூட இல்ல, நம்ம சிஎம் கூட இல்ல. அந்த பிரிவுல பேருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம்? பணம் இருந்தா கொடுத்துருவீங்களா? அப்ப இதை பின்னாடி உங்களை இயக்கிறது யாரு? இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா வெளியில வருது. 40 பேர் செத்து இருக்கிறான். சாவுக்கான அந்த மக்களுக்கு போய் எடவு சொல்றதுக்கு வக்கு கிடையாது. உடனே விஜய் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப உண்மை வெளியே வந்துச்சு இல்ல? யார் விஜய் இயக்குனாங்க அப்படின்றது இப்ப வெளியே வந்திருக்குல்ல? உள்துறை அமைச்சர் அடுத்த சில மணி நேரத்தில் முதலமைச்சர் மிரட்டுற மாதிரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அறிக்கை கேட்கிறார். கவர்னர் உடனே அறிக்கை கேட்கிறார். அப்பா போன குட்டி வெளியே வந்துச்சு இல்ல? சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு மிரட்டி இருக்கிறாங்க. அதனால்தான் உள்துறை அமைச்சர் அறிக்கை கேட்கிறாரு, கவர்னர் அறிக்கை கேட்கிறாரு. விஜயை இறக்கிய கூட்டம் இதுக்கு பின்புலமாக ஆதரவாக நின்று கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சொல்லி விஜயை காப்பாற்ற முயற்சித்திருக்கிறது பாரதிய ஜனதா அரசு. அவங்கதான் இன்னைக்கு விமான அனுமதி கொடுத்தாங்க, அவங்க தானே பாதுகாப்பு கொடுத்தாங்க. 40 பேர் செத்து கிடக்குறான், இங்க பாதுகாப்பு வரல, இங்க ராணுவம் வரல, விஜய் வீட்டுக்கு ராணுவம் போகுதான். இது எந்த விதத்துல எங்க விஜய் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில பாதுகாப்பான், சொந்த நாட்டு குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நன்றி.